ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாங்கள் சாட்டர்டே ஊருக்கு போயிருந்தோம். ட்ரெயினில் தான் டிக்கெட் போட்டிருந்தோம். ஏன்னா பொண்ணு ஹாஸ்டலில் இருக்கா. நாங்கள் 3 பேர் தான். அதனால் கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படின்றதுனால நாங்கள் ட்ரெயினில் டிக்கெட் போட்டிருந்தோம். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டை பொறுத்தளவுக்கு அப்பாவும் பையனும் நல்லா பேசிப்பாங்க, நானும் பொண்ணும் நல்லா கம்பெனி கொடுப்போம். அப்படி தான். அதனால் எங்களுக்கு ட்ராவல் அவ்வளோவா போர் அடிக்காது. ஆனால் இந்த தடவை எனக்கு கம்பெனிக்கு ஆள் இல்லாதனால நான் ஃபுல்லாக தூங்கிட்டே அவங்க 2 பேருமே தான் பேசிட்டு வந்தாங்க. மாற்றி மாற்றி ட்ரைவ் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் போனதும் கொஞ்சம் 2-3 டோல் தாண்டினதுமே ஒரு இளநியை குடிச்சிட்டு இந்த கிழங்கு விற்றுது. அந்த தாத்தாவுக்காக அந்த கிழங்க வாங்கினேன். 2 கட்டு வாங்கினேன். ஆனால் அதில் 2 கிழங்கு தான் சாப்பிட்டேன். மீதியெல்லாம் அது ரூம்லேயே இருந்து ஃபங்கஸ் வச்சிருச்சு. ஏன்னா ஊரில் கிழங்கு நல்லா கிடைக்கும்ல. இங்கே உள்ள கிழங்கை விட ஊரில் உள்ள கிழங்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக. ஆனால் வெயிலும் அதிகம் இல்லை அன்றைக்கு சாட்டர்டே போகும்போது. அதனால் நல்லா இருந்தது. ஓவராலாக நாங்கள் போன இடங்கள் எல்லாமே காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இனிமேல் மியூசிக் தான் ப்ளே பண்ண போகிறேன். வீடு வரைக்கும், அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டு டே நேர தூத்துக்குடி போயிட்டு, தூத்துக்குடியில் என்னோடய அண்ணி பையனுக்கு கல்யாணம், அவனுக்கு மண்டே கல்யாணம். சண்டே ஊரில், என்னுடைய ஊரில் கூடுதால திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கே போயிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தூத்துக்குடி கல்யாணத்துக்கு வந்தோம். ஃபஸ்ட்டு சென்னை டு தூத்துக்குடி, தூத்துக்குடி டு கூடுதாலை, கூடுதாலை டு தூத்துக்குடி, அகைன் தூத்துக்குடி டு சென்னை. இதுதான் எங்களுடைய ட்ராவல். இதில் ஃபஸ்ட்டு டே ட்ராவலை போட்டிருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு மேரேஜ் வரைக்கும் உள்ள வீடியோஸ்லாம், ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வீடியோ எடுத்து கொடுக்குறேன். இதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நாங்கள் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் சாப்பிட்றது, அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போகிறது, இதுதான் இருக்கும். பிடிச்சிருந்தா உங்களுக்கு ட்ராவல் வீடியோ பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். நம் நாட்டு கீழாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா?
அது நம் நாட்டு கீழாகுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட எந்நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? ஆடி பாடி விளையாடி அன்பில் ஊறி உறவாடி கூடி கூடி திரிஞ்சோமே நம்ம ஊரில. ஆரச்சோர கதை பேசி ராஜா போல் கை வீசி சூற காத்த சுழன்றோமே நம்ம தெருவில. பூவரசம் இளம் அடிச்சே பிப்பி செஞ்சு ஊதியதோ மண்ண அழி அழி மேனி எங்கு பூசியதும் குவிக்கொண்டு நண்பர் கூட்டம் குதி தரிக்க ஓடியதும் ஆசைப்பட்ட எங்க ஊரு மண்ணிலதான் அந்த இன்பம் எப்ப வரும் எண்ணி ஏங்குது நெஞ்சதுதான். அந்த இன்பம் எப்ப வரும் எண்ணி ஏங்குது நெஞ்சதுதான். ஆடி பாடி விளையாடி அன்பில் ஊறி உறவாடி கூடி கூடி திரிஞ்சோமே நம்ம ஊரில. ஆரச்சோர கதை பேசி ராஜா போல் கை வீசி சூற காத்த சுழன்றோமே நம்ம தெருவில. பூவரசம் இளம் அடிச்சு பிப்பி செஞ்சு ஊதியதும் ஒரு மண்ண அழி அழி மேனி எங்கு பூசியதும் குவிக்கொண்டு நண்பர் கூட்டம் குதி தரிக்க ஓடியதும் ஆசைப்பட்ட எங்க ஊரு மண்ணிலதான் அந்த இன்பம் எப்ப வரும் எண்ணி ஏங்குது நெஞ்சதுதான். அந்த இன்பம் எப்ப வரும் எண்ணி ஏங்குது நெஞ்சதுதான். எங்கட ஊரு மண்ண அள்ளி நெத்தி நிறைய பூசு நாங்க பிறந்த ஊரை எண்ணி வாழ்ந்தா எந்த துயரும் தூசு. சாமி அதில் வச்சு வணங்கியது ஊரிலதான். கிட்டி புழு கிளி தட்டு வெற்றி தோல்வி கிழுபட்டு கட்டி பிடிச்சு உருண்டதும் கடைசியாக ஊரிலதான். ஊரை சுற்றி வந்தா உலக சுற்றி வந்த நினப்பு எங்க நெஞ்சுக்குள்ள அத்தனை ஊருக்குள்ள எங்க ஊரு தானே சிறப்பு தைரியமா சொல்லு புள்ள. நாங்க பிறந்த ஊரை எண்ணி வாழ்ந்தா எந்த துயரும் தூசு. ஆடி பாடி விளையாடி அன்பில் ஊறி உறவாடி கூடி கூடி திரிஞ்சோமே நம்ம ஊரில. ஆரச்சோர கதை பேசி ராஜா போல் கை வீசி சூற காத்த சுழன்றோமே நம்ம தெருவில. பச்சை வயல் நெல் இருக்கு எல்லாம் எங்க ஊரில்
ஆடி விளையாடி அன்பில் ஊறி உறவாடி கூடி கூடி திரிஞ்சோமே நம்ம ஊரில ஆரச்சோர கதை பேசி ராஜா போல் கை வீசி சூற காக்க சுழன்றோமே நம்ம தெருவில ஊருக்குள்ள வண்டி வந்துருச்சு. இப்போ எங்கள் வீட்டுக்கு மேலே ஏறிட்டு இருக்கு. ஒரு சின்ன ஒரு மேடு மாதிரி இருக்கும், அங்கே தான் எங்கள் வீடு இருக்குது. சர்ச்சுக்கும் பக்கம், கடற்கரைக்கும் பக்கம். அதனால் காலையில் சண்டே தானே, சண்டே அங்கே எங்கள் அம்மா ஊரில் மேரேஜ். அதாவது எங்கள் அம்மாவோட தம்பி பொண்ணுக்கு தான் மேரேஜ், என்னோடய தாய் மாமா பொண்ணுக்கு தான் மேரேஜ். எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து குடும்பங்களில் வந்து மேரேஜஸ்லாம் நடக்கும்போது, சொந்தங்கள் நடக்கும்போது போகிறதுக்கான சான்சஸே கிடைக்கிறது கிடையாது. எனக்கு தனியாக போகிறதும் பிடிக்காது. போனால் குடும்பமாக போகணுன்னு நினைப்பேன். இந்த இடம் எனக்கு குடும்பமாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது, அதனால் போனேன். இது எனக்கு 3 மாமா, இது 3ஆவது மாமாவோட பொண்ணோட மேரேஜ் போயிட்டு. இதில் நாங்கள் 7 பேர், 4 ஃபேமிலி தான் வந்திருந்தோம் ஆக்சுவலி அந்த மேரேஜுக்கு. அப்படியே சேர்ந்து செண்டமெல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எப்போவுமே மேரேஜ்னு அப்படி தான், சர்ச்சில் மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் வில்லேஜ்லலாம் அப்படி தான் இருக்கும். மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் மண்டபமோ அல்லது வீட்டிலேயே கூட ஹால்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. வீட்டிலே வந்து கொழுன்னு சொல்லுவாங்க, இதை ரெடி பண்ணிடுவாங்க. அங்கே ஒரு ப்ரேயர், ஒரு கேக் கட்டிங், அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து பிளெஸ்ஸிங் பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. பிளெஸ்ஸிங்லாம் பார்த்திங்கன்னா வந்து மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமும் சரி, போகிறதுக்கு முன்னையும் சரி, தனித்தனியாகவே பிளெஸ்லாம் பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் இங்கே இருக்காது. ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோஸ்லாம் யாரும் எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாம் சர்ச்சில் எடுக்கிறதோடய முடிஞ்சிருச்சு. அப்புறம் எல்லாருமே சாப்பிட போயிடுவாங்க. இதுதான் நாங்களும் சாப்பிட்றதெல்லாம் வீடியோ எடுக்கலை. சாப்பிட்டுட்டு என்ன டயர்டாக தானே இருந்தது. அதனால் சரி ஓகே, நம்ம அடுத்து ஈவினிங் திரும்ப அகெயின் வந்து தூத்துக்குடி கிளம்பணும். ஏன்னா மறுநாள் ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் வந்து சேலை சட்டை அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதாவது பொண்ணுக்கான ட்ரெஸ்ஸு எல்லாம் கொண்டு கொடுக்க போவாங்க. அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க. அதனால் நாங்கள் ஈவினிங் உடனே கிளம்பி ஆகணும். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறக்கே 2:30 ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு 2:30 ஆச்சு. ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். திரும்ப 4 மணிக்கு கிளம்பணும். இதுதான் எங்கள் ஊர், எங்கள் சர்ச்சு. நான் படித்த ஸ்கூல் இதுதான். நான் படிக்கும்போதெல்லாம் பஸ்ஸும் ரொம்ப கிடையாது. 5th வரைக்கும் தான் ஸ்கூலு. 6th அப்படின்னாலே நாங்கள் வந்து எங்கேயாவது ஹாஸ்டலில் போய் ஸ்டே பண்ணால் தான் எங்களுக்கு எஜுகேஷனே. ஒரு நாளும் வந்து வீட்டுக்கு வரணும் அப்படிலாம் தோணாது. நமக்கு படிப்பு வேணும், அந்த ஒரு எய்ம் மட்டும்தான் இருந்தது. எல்லாருமே போவாங்க. எல்லோரும் ஹாஸ்டலில் எங்கேயோ ஏதோ ஒரு ஹாஸ்டலில் போய் ஸ்டே பண்ணி இருந்துட்டு வந்து அவங்களுக்கு அப்படி தான் படிப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் மினி பஸ்லாம் வந்தது, போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படின்னாலும் இப்போ வரைக்கும் 5th தான் இருக்குது. 6th படிக்கணும் அப்படின்னாலே எங்கள் ஊரை விட்டு தாண்டி எங்கேயாவது போய் தான் படிக்கணும். பக்கத்துலேயே தான் கடற்கரை பாருங்களேன். இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் எங்கள் ஸ்கூலுக்கு, எங்கள் சர்ச்சுக்கும், எங்கள் வீட்டுக்கும் கடற்கரைக்கும் இவ்வளோ தான் டிஸ்டன்ஸு. இதுலேருந்து ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் இப்படி லெஃப்ட் பக்கமாக ரைட் சைடாக திரும்பினா வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் கடற்கரை, ரைட் சைடாக திரும்பினா எங்கள் அம்மா வீடு. அவ்வளோதான். இப்போ நான் வந்து கிளம்பியாச்சு. நான் ஈவினிங் ஒரு 5 o'clock ஆகிடுச்சு நான் கிளம்புறதுக்கு. அப்படி கிளம்பணும்னு சொல்லி கொஞ்சம் அந்த சன்லாம் செட் ஆகிற டைமில் தான் கிளம்பணும். கிளம்பி தூத்துக்குடிக்கு போயிட்டுருக்கோம். இனிமேல் தூத்துக்குடியில் போய்ட்டு தூத்துக்குடியில் உள்ள கல்யாணத்தை பார்க்கலாம். பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள், இந்த ட்ராவல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.